எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமையல் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை தான் பார்க்க போறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நம்ம வயலில் காய்ச்சல் கத்திரிக்காய் தான் இது எல்லாம். இது கடையில் மாமா பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு ரசம் வச்சுட்டு எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் அரைச்சி எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சும்மா ஈஸியாக செஞ்சிடலாம். இது எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், மோர் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை இப்போ பண்ணுறதுக்காக நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த காம்பை எடுத்துட்டு மேலே உள்ள அந்த தோல் எடுக்க தேவையில்லை. சும்மா ஓரத்துங்களை மட்டும் லேசாக எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப தடிமனா இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா இது எல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் கட் பண்ண கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கருத்து போயிடும் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா. அதனால கட் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஒரு கிண்ணம் ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் எடுத்து கிட்டத்தட்ட இது 3/4 கிலோ 1 கிலோ நினைக்கிறேன் இந்த கத்திரிக்காய். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கிறேன். இரும்பு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை தண்ணீர் இல்லாமல் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் எண்ணெயிலே சேர்த்துருங்க. தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால ஸ்டார்டிங்லேயே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வேற எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க, நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கத்திரிக்காய் சுருண்டு வரும்போது உப்பு கரிக்கிற மாதிரி போயிடும். அதனால உப்பு பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கங்க. கம்மியாக சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிட்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காமல் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் இதில் மாற்றி மாற்றி வச்சு திறந்து மூடி போட்டு திறந்து பார்த்து அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடாம. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு இந்த நேரத்தில் ஒரு இஞ்சி இடிக்கிற கல்லில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். தோல் நீக்காம தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா தட்டிட்டு இப்போ ஒரு 3/4 பதம் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தட்டி எடுத்துருக்க அந்த இதை சேர்த்துடலாம். பூண்டு சீரகத்தை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட நல்லா இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சிக்கன் மசாலா இப்போ இல்லை, அதனால இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுவே ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டிட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக கிண்டிக்கிட்டா போதும். கிண்டினோடனே இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.